வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எடப்பாடியை பற்றி தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையை வைத்து பிஜேபி விளையாடிட்டு இருக்குது. செங்கோட்டையனை பார்த்ததே தவறு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் இல்லாமல் 20-25 தொகுதியில் போன தடவையே காலவாரி விட்டுட்டாரு. அவர் இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க? டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் விஜய் பக்கம் போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, எடப்பாடியே மாற்றிடுவாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம சொன்னோம், இல்லைங்க எடப்பாடிலாம் மாற்ற மாட்டாங்க, எடப்பாடி தாங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் டெல்லிக்கு நயினார் நாகேந்திரன் போகிறத பற்றிலாம் பேசி, திடீர்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி பிஎஸ் கோயல் வரார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் முக்கியமான தகவல் எடப்பாடி தான். நம்ம சொன்னதை தான் ஏற்கனவே நம்ம சொன்னதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. எடப்பாடி தான். டெல்லி இன்றைக்கி அமித்ஷா அவர்களோ இல்லை முக்கியமானவர்களோ சொல்லாமல் இந்த வார்த்தையை இந்த டைமில் இப்போ நயினார் நாகேந்திரன் சொல்ல மாட்டார். இப்போ நயினார் நாகேந்திரன் சொன்ன வார்த்தை எடப்பாடி தான் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர். இது யாருக்கான பதில்? டிடிவி தினகரனுக்கான பதில். எடப்பாடியை மாற்றினா தான் கூட்டணினாரு, எடப்பாடியெலாம் மாற்ற முடியாதுங்க, அவர் தாங்க தலைவர்னு இப்போ நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சா பிரச்சனை? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டிடிவி தினகரனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும், சசிகலா அவர்களை எப்படி வழிக்கு கொண்டு வரணும், இதெல்லாம் பிஜேபிக்கு தெரியும், அது எடப்பாடிக்கும் தெரியும். சார், எடப்பாடியோ இல்லை ஸ்டாலினோ யாராக இருக்கட்டும், இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் மட்டும் புரியும். பிஜேபி நினைத்தால் பல விஷயங்களை முடிக்கலாம். சாதாரண மக்களுக்கே தெரியும் பிஜேபி எவ்வளோ விளையாட்டுகள் விளையாடும்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரன் இப்போ பேசுகிறது அப்படிங்கிறது இதுவரை டிடிவி தினகரன் பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அதையும் தாண்டி 16ஆம் தேதி பிஎஸ் கோயல் வரார். இப்போ பிஎஸ் கோயல் வர நேரத்தில் இந்த அறிவிப்பை இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறது யாருக்காக அப்படின்னா, டிடிவிக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்களா அவங்களுக்காக தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமன்லேருந்து அங்கே மேல்மட்ட குழு எடுத்த முடிவு, எடப்பாடி பழனிசாமி தலைமை அவர் மகனும் நோகாமல் நடக்கணும். அதையும் தாண்டி நம்ம கேட்டுட்ருக்கோம்ல, எடப்பாடி பழனிசாமிலாம் தொகுதியெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு வந்துட்டார். ஏற்கனவே அமித்ஷாட்ட அவர் பேசும்போது முதல் நாள் பேசும்போதே தொகுதி எண்ணிக்கை முடிவாகி விட்டது. இது தெரியாமல் நிறைய பேர் இங்கே இருந்துட்டு தொகுதிகள் இப்போ கேட்க போகிறாங்க. ஏங்க, தொகுதிகளை முடிவு பண்ணிட்டு தான் அவர் கூட்டணிக்கே ஒத்துக்கிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் கடைசி நேரத்தில் கூட்டணிக்குள்ளே 50-40ன்னா சிக்கலாக போயிடும். அதுவும் அமித்ஷா அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு அளவுக்கு மேலே பேச முடியாது. இப்போ என்ன இருந்தாலும் உள்துறை அமைச்சர் அப்படிங்கும்போது கரெக்டாக முன்னாடியே எல்லாம் பக்காவாக பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தொகுதிகள் பேசலை, ஆனால் எத்தனை தொகுதிகள்ங்கிறது பேசிட்டாங்க. அந்த தொகுதிகள் லிஸ்ட்டு வரும்போது தான் பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். என்னங்க பிஜேபி இவ்வளோ கம்மியாக நிற்கிதான்? நீங்கள் வேணால் பாருங்களேன். தொடர்ச்சியாக நம்ம பிஜேபி எதுக்கும்போது கூட அதிமுகவை ஆதரிப்பதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் மேலே பாசிச பாஜக, இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலங்கோல ஆட்சி. எப்படி நம்ம இது ரெண்டையும் எப்படி சகிச்சுக்க முடியும்? பிஜேபி அப்புறப்படுத்துவது எவ்வளோ அவசியமோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய திமுகவை அப்புறப்படுத்துவது அவசியம். இப்போ நயினார் நாகேந்திரன் சொல்கிறத வச்சு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமையாயிட்டாருங்க, நாளைக்கு அவர் பதவிக்கு வந்தால் கூட பிஜேபிக்காரங்க உள்ளே வந்துடுவாங்க. 4 வருஷமாக பதவியில் இருந்தார், பிஜேபிக்காரங்க உள்ளே வந்தாங்களா? மதக்கலவரங்கள் எல்லாம் நடைபெற்றதா? கொஞ்சம் யோசனை பாருங்க. ஒன்றும் இல்லையா, முருகன் அவர்கள் வேல் யாத்திரையை எவ்வளோ சூப்பராக கையாண்டார் எடப்பாடி பழனிசாமி. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் அதிமுக போகாமல் வேறு யார் கைக்கு போயிருந்தாலும் இந்நேரம் அதிமுக வித்திருப்பாங்க பிஜேபிகிட்ட. உண்டா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக ஃபார்ம் ஆகிட்டாருங்க. எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்க நம்பிக்கையில் சொல்கிறோம், அவர் பிஜேபிக்கெல்லாம் அடி பண்ணிக்க மாட்டார். தனி பெரும்பான்மையாக வந்துட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் வசிக்க முடியாது. ஒருவேளை மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தால் நீங்கள் சொன்னது நடக்கும். அதே தான் திமுகவுக்கு நடக்கும். மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தால் நீங்கள் நினைக்கலாம், மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தால் திமுக எப்படிங்க என்னங்க அப்படின்னா, மேலே பிஜேபி பவரில் இருக்கும்போதே பிஜேபிக்கு பயப்படுறீங்க. மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தால் அடுத்த கட்சி துணையோடு ஆட்சி பண்ணால் திமுக அதே தானே சிக்கல். இப்போ அதிமுக திமுக ஒரே நிலைமையில் தான் இருக்குது. 2 மெஜாரிட்டி இல்லைனா சிக்கல் தான். அது எப்படி அதிமுக மட்டும் சிக்கல்னு சொல்கிறீங்க? இதுக்கேற்ற மாதிரி அண்ணாமலையோட ஏற்கனவே அண்ணாமலையுடைய விஷயங்கள்லாம் டெல்லிக்கு போய்விட்டது. அண்ணாமலைக்கும் தெரியாது. அவருக்கு செக் வைக்கிறாங்கன்னு சொல்லி தான் டிடிவி தினகரன் பேச வைக்கிறார். சார், உங்களுக்கும் எனக்கும் டிடிவி தினகரன் யார் பேசி, இப்போ டிடிவி தினகரன் நோக்கம் என்ன? டிடிவி நோக்கம் என்ன? எடப்பாடி பழனிசாமி மாற்றணும். சரி, எடப்பாடி பழனிசாமி மாற்றணும்னு இப்போ எதுக்கு சொல்கிறீங்க? 4 மாதமாக கம்மிட்டு இருந்தீங்களே, ஏன் சொன்னீங்க? முதல்ல இதே கருத்தை தான் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் இந்த கருத்தை சொல்கிறீங்க. அப்போ என்ன நோக்கம்? நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் பிரச்சனை அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் எப்படி சார் டிடிவிக்கு பிரச்சனையாக இருப்பார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ வாசன் அவர்கள் டிடிவியை விழாக்கு கூப்பிடல, நம்ம இவர் கூப்பிடல, ஜான் பாண்டியன் கூப்பிடலாம், அதுக்கு நயினார் நாகேந்திரன் எப்படி காரணமாக இருக்க முடியும்? யாருக்குமே தெரியும். நயினார் நாகேந்திரனுக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது? எல்லாம் ஹைகமாண்ட் முடிவு பண்ணுறது. நயினார் நாகேந்திரன் என்ன முடிவு பண்ணணும்? டிடிவி தினகரன் கூப்பிடக்கூடாது, நயினார் நாகேந்திரன் முடிவு பண்ணணும். கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது நயினார் நாகேந்திரனுக்கு இவருக்கும் தெரியும், டிடிவிக்கும் தெரியும். அவர் தேவையில்லாமல் ஏதாவது மேலே அமித்ஷாவையோ மற்றவங்களையும் குறை சொல்ல முடியாது. இன்னொன்று, அண்ணாமலை வேறு போட்டு கொடுத்துருக்காரு, அதனால் பேசிகிட்டு இருக்காரு. வேறு என்ன ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலையுடைய கொஞ்ச நாள் செயல்பாடுகள்லாம் பார்த்தாவே தெரியும். அவர் ஒரு நாள் ஒரு மாதிரி பேசுவார், அடுத்த நாள் இன்னொரு மாதிரி பேசுவார். இதெல்லாம் டெல்லிக்கு தெரியாமலாம் இல்லை. டெல்லி வேறு ஒரு கணக்கு போடுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நயினார் நாகேந்திரன் இந்த வார்த்தை
டெல்லியிலேருந்து சொன்ன வார்த்தை. இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு சொன்ன வார்த்தை, எடப்பாடி பழனிசாமியை மட்டும் பகைச்சிக்காதீங்க, அதிமுக அங்கே தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஓபிஎஸ் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், நிறைய பேரை வச்சு நிறைய பரிசோதனைலாம் பண்ணியாச்சு. அதிமுகவை ஒன்றும் பண்ண முடியல. எடப்பாடி தான் அதிமுகங்கிறது இன்றைக்கி பிஜேபிக்கு உறுதியாயிடுச்சு. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள், உத்தவ் தாக்கரேட்டிருந்து ஒரு இந்தியாவெல்லாம் உருவாக்குறாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி கட்சியை உடைக்க வேண்டியதானே? ஏன் உங்கள்கிட்ட தான் செங்கோட்டையன் வந்தார்ல, நல்லா யோசனை பாருங்கள். பிஜேபிகிட்ட பவர் இருக்குது, செங்கோட்டையன் போய் பார்த்தார்ல, செங்கோட்டையன் வச்சு என் கட்சியை உடைக்க முடியல. வேலுமணி தங்கமணிலாம் ஃப்ரெண்டு தானே பிஜேபிக்கு, மேலே வாங்கப்பா வேலுமணி தங்கமணியெல்லாம் செங்கோட்டையன் பின்னாடி அனுபவித்து நெடுங்கன்னு ஏன் சொல்ல முடியல? சொல்ல முடியாது. ஏன்னா செங்கோட்டையன் 2வது இடம் தான் சார். ஹை ரிஸ்க் ஹை கெயின், அவ்வளோதான். கூவத்தூரில் என்ன நடந்தது? எல்லா எம்எல்ஏக்களுக்கும் சில விஷயங்களை பண்ணணும். யாரால் போக முடியும்? அம்மா நான் பண்ணுறேம்மா, முடிஞ்சது. ஹை ரிஸ்க் எடுத்தாரா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ ஏன் செங்கோட்டையன் அப்போ எடுக்கல? செங்கோட்டையனுக்கு பயம் என்னென்னா, ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து நாளைக்கு முதலமைச்சர் ஆகி 2 நாளில் 3 நாள் யாராவது கவுத்து விட்டாங்கன்னா மொத்த பணமும் போயிடுச்சுன்னா, எடப்பாடி ரிஸ்க் எடுத்தார். நம்ம அங்கே இந்த பொசிஷனுக்கு வந்துட்டோம்னா நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி. என்ன துரோகம் பண்ணார் நமக்கு ஒன்றும் புரியல சார். அரசியலே துரோகம் தானே சார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அரசியலே துரோகம் தானே. இன்றைக்கி அத்வானியை வீட்டில் உட்கார வச்சுட்டு மோடி பதவியில் இருக்கார். அது துரோகம் இல்லையா? அவர் தானே ரத யாத்திரை போய் ஊர் ஃபுல்லாக பண்ணார். கொஞ்சம் யோசனை பாருங்கள். அரசியல் துரோகம்லாம் இல்லை சார். இன்னொன்று, இப்போ அன்புமணி ஐயா, ராமதாஸ் 2 பேருக்கும் இவருக்கு துரோகம் பண்ணிட்டார், இவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது செஸ்ஸில் காய் நவுத்துற மாதிரி. ஒரு பதவியை உங்ககிட்ட கொடுத்தா அந்த பதவியை தக்க வைக்கணும். ஒன்று, அது எவ்வளோ பெரிய போராட்டம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். சசிகலா அவர்கள் கொடுத்த பதவியை சசிகலாவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. சசிகலா அவர்கள் செங்கோட்டையன்ட்டு தான் கேட்டாங்க. செங்கோட்டையன் முடியாதுன்ட்டு எடப்பாடி பழனிசாமி வந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு சும்மாவாக கொடுத்தீங்க? அப்படியே கொடுத்த பதவி உங்கள்கிட்ட கொடுக்கணுங்கிறது என்ன அவசியம்? அதிமுக என்ன உங்கள் குடும்ப சொத்தா? கொஞ்சம் யோசனை பாருங்களா. சரி, அப்படியே எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஒரு வலிமையான தலைவர்னா எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டு உங்கள்கிட்ட இருக்க அங்கே இருக்கக்கூடிய வேலுமணி தங்கமணியில் உங்கள் பின்னாடி வந்துருக்கணுமே, ஏன் வரல? கொஞ்சம் இதை நீங்கள் ஒரு கட்சி அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, ஜானகி அவர்கள் இருக்காங்க. ஜானகி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ? ஏன் ஜெயலலிதா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க சார்? மக்களுக்கு சில பேரை பிடிச்சி போச்சுன்னா தலைவரை உருவாகிட்டார், அவ்வளோதான். இதுக்கு மேலே போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், அவரால் அம்மாவில் விலக்கி வைக்கப்பட்டவர் எல்லாம் ஓகே. இப்போ என்ன ஒரு பொசிஷனு? அப்போ இவர்களுடைய எல்லாத்துடைய நோக்கமும் அதிமுகவை பலவீனப்படுத்தணும். நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்போம். எடப்பாடி பழனிசாமியை ஏன் பாராட்ட வேண்டும்? போன தடவை ஜன்னலை திறந்து வைக்கிறோம், கதவை திறந்து வைக்கிறோம்னு சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வரல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு போயிருந்தால் ஒரு 7-8 சீட் பிஜேபி வாங்கியிருக்கு சார். தமிழ்நாட்டில் வாங்கிருமா இருக்காதா? எடப்பாடி பழனிசாமி தானே காரணம். பிஜேபி நீ மைனாரிட்டி ஆட்சி நடக்கிறதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி தானே காரணம். போயிருந்துச்சு, ஓரளவுக்கு ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரு 10-15 சீட் ஜெயிச்சிருந்தாங்கன்னா குறைஞ்சது 7 ஜெயிப்பாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சிலாம் வந்திருந்தா, பாட்டாளி மக்கள் கட்சி வேறு அங்கே இருக்குது, பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு டிடிவி தினகரன் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும்? டிடிவி தினகரன் என்ன பண்ணுவார்? இல்லைங்க பிஜேபி ஹைகமாண்ட் சொல்லிடுச்சு, அதாவது இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர், நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டார் அப்படின்னா, அப்போ அவருக்கு ஏற்றுக்க முடியாது. ரைட், ஏற்றுக்க முடியாது. மேலே டெல்லி உங்களை என்ன பண்ணுங்கிறது டிடிவி தினகரன் தெரியாமல் இருக்குது சார். டெல்லி நினைத்தால் டிடிவி தினகரன் கட்சியை சுக்குநூறாக உடச்சி விட்ருவாங்க. பல கேஸ் அவர் மேலே இருக்குது. நீங்கள் தேர்தலையே நிற்க முடியாது. நல்லா யோசனை பாருங்கள். இப்போ டிடிவி தினகரனுக்கு உடச்சல் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுதா போட்டு டிடிவி தினகரன் பக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டார்ச்சர் கொடுத்து வேலுமணிக்கு டார்ச்சர் கொடுத்தாங்கன்னா அதிமுகவை பிஜேபி பழி வாங்குறது. அப்படின்னா இங்கேயாவது 1.5 கோடி தொண்டர்கள், சரி 1.5 கோடி வேணாம், ஒரு 1 கோடி தொண்டர்கள் சரி வேணாம், ஒரு 75 லட்சம் தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் ரோட்டில் இறங்கி எல்லா ஊர்லேயும் போராட்டம் பண்ணால் பிஜேபிக்கு இது பிரச்சனை தானே. எடப்பாடியை கை வைக்க பிஜேபி பயப்படும், டிடிவி தினகரன்லாம் பயப்படவே விட தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆனால் பிஜேபி என்ன நினைக்கும்? கடைசி நேரத்தில் டிடிவி தினகரனுக்கு தேவை என்ன? டிடிவி தினகரனுக்கு என்னங்க தேவை? அவருக்கு என்ன ஆசை? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டா, முதல்ல ஒத்துக்கிட்டார்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டான், நமக்கு ஏதாவது அமைச்சர் கிடைக்கும், ஏன்னா மைனாரிட்டி ஆட்சி போகும், இல்லை பிஜேபி கூட நம்மளை அதிமுக தலைவர் ஆக்கணும்னு அவர் நினைக்கலாம். முதல்ல அப்படி தான் நினச்சிட்டு இருந்தார். அண்ணாமலை அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார், அண்ணாமலை தலைவராக இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு? எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டா நமக்கு என்ன, நம்ம ஒரு சீட்டோடு நிறுத்திட்டா, நம்ம கட்சி ஒரு 4-5 சீட்டு கொடுத்து 4 பேர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி க்ளோஸ் பண்ணிடுவாருங்கிற எண்ணம் வந்திருக்கும், வராமலாம் இருக்காது. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன? எடப்பாடி பழனிசாமி தலைவர் ஆகிட்டார். டிடிவி தினகரன் விஜய்கிட்ட போனால் பணம் கிடைக்குமா? சீட்டு கிடைக்கும், பணம் கிடைக்குமா? அப்படியே இருந்தாலும் என்டிஏ ஒரு தேர்தல் ஆணையம், நிறைய கேஸ் வேறு இருக்குது. இந்த பணத்தை பாதுகாக்கணும்ல. ஏற்கனவே அவர் மேலே வழக்கெல்லாம் இருக்குது. சிங்கப்பூரில் எப்படி பல கோடி டாலருக்கு எப்படி ஹோட்டல் வாங்கினார், இன்னும் கேஸ் இருக்குது, பெரா கேஸ் இருக்குது. இதெல்லாம் பிஜேபி தோண்ட ஆரம்பித்தா உள்ளே இருக்க வேண்டியதான், வெளியிலே வர முடியாது. பிஜேபி சில விஷயத்தையும் கொடுக்கும், சீட்டையும் கொடுக்கும், மேலே பவரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ராஜ்யம், இதெல்லாம் எப்படி இருக்குது? இதனால தான் முதல்ல கூட்டணியில் இருந்தீங்க. ஓபிஎஸ் டிடிவி பக்கம் போவாரா, பிஜேபி பக்கம் போவாரா? ஏன் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வழியை போய் ஆதரவு கொடுக்குறாரு? அவருக்கு தெரியும்
பிஜேபியை பகைச்சிக்கிட்டால் ரோடு தான் தெரியும், எந்த அளவுக்கு பிஜேபி இறங்கி அடிக்கும்னு அவருக்கு தெரியும். அதனால் இவர்களெல்லாம் சும்மா இப்போது பேசுவார்கள். இந்த பேச்சுக்கு காரணமானவர் விரைவில் ஆஃப் செய்யப்படுவார். அந்த பிரச்சனைக்கு காரணமானவர் நம்ம பார்க்குற வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தான். ஏன்னா அண்ணாமலையுடைய முதல் நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் எடப்பாடியை தலைவரை ஏற்றுக்கல. இல்லையா, இயற்கையிலே மனுஷனுக்கு இருக்கும்ல, தன்னை ஆடு மேய்க்க வைத்தவரே எப்படி ஏற்றுக்குவார்? முதலமைச்சர் ஆகிட்டா. இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர், எடப்பாடி முதலமைச்சர்னா அண்ணாமலை என்னங்க நினைப்பார்? ஸ்டாலின் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஸ்டாலின் எதிர்த்து நம்ம வளர்ந்தோம். ஆனால் தேவையில்லாமல் இந்த எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி வச்சவொடனே நம்மளை ஆடு மேய்க்க வச்சுட்டாங்கிற கோபம் இருக்குமா இருக்காதா? அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய டெல்லி ஏன் அமைதியாக இருக்கிறது? ஏன் செங்கோட்டையனை பார்த்து இப்போ பேசுகிறாங்கன்னா, இங்கேருந்து செங்கோட்டையன் டெல்லி போய் பேசாமல் விட்டுட்டிங்கன்னா அவர் கோச்சிட்டு திமுக பக்கம் போய் எதுக்கு டேமேஜ்? சும்மா பேசி வைப்பான். பேசி என்ன சொல்லுவாங்க? சரிங்க ஊருக்கு போங்க பார்க்குறம்பாங்க, அவ்வளோதானே, வேறு என்ன ஆச்சு? இப்போ டெல்லிக்கு வந்து செங்கோட்டையன் போனாருங்க. ஒருவேளை அமித்ஷா நீங்கள் தான் உங்களை தான் நான் தலைவராகிறேன், கவலையப்படாதீங்க, இன்னும் போய் நிறையா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இது வேலுமணி தங்கமணிக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ வேலுமணி தங்கமணி மற்றவங்களாம் இன்னும் கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, எடப்பாடி பக்கம் இருக்கலாமா வேணாமான்னு. ஏன்னா பிஜேபி செங்கோட்டையனுக்கு சிக்னல் கொடுத்துருச்சு. பிஜேபி செங்கோட்டையனுக்கு சிக்னலாக கொடுத்தது, ஊருக்கு போய் உட்காருங்க பான்ட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. வரக்கூடிய தேர்தல் சீட்டே கொடுக்க மாட்டாங்க. நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு அவருக்கு போர்க்கொடி தூக்கும்போதே நம்ம சொன்னோம், எழுதி வச்சுக்கோங்க, இந்த தடவை செங்கோட்டையனர்களுக்கு சீட் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் அண்டர்எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. நம்ம தொடர்ந்து பல விஷயத்தில் சொல்கிறோம். 8-1 துண்டு அவர் ஒரு முடிவில் இருக்காருங்க. அதாவது அவர் என்னென்னா, ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல், இதில் கண்டிப்பாக நம்ம வெல்வோம். கடைசி நேரத்தில் இவங்கெல்லாம் ஒன்றிணைப்பார்கள். இப்போ இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். தேர்தல் நெருக்கத்தில் திமுக கூட்டணி கட்சிக்கு பிரச்சனை வரும், நம்ம அப்போ கூட்டணி முடிச்சிருப்போம்னு அவர் நினைக்கிறாரு. அவர் நினைப்பு ஒன்றும் தப்பாக இருக்க மாதிரி நமக்கு தெரியல. தன்னுடைய முயற்சியை நம்பி இன்றைக்கி, அதாவது தன்னம்பிக்கை எல்லாத்துக்கும் வேணும். தன்னம்பிக்கையோடு பாதி தமிழ்நாட்டை சுற்றி வந்துட்டு இருக்காரு. கூட்டம் கூடுது, வைக்கக்கூடிய அந்த பேச்சு அருமையாக இருக்கிறது. நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு போனோம், கூட்டம்லாம் பிரிஞ்சு வந்தது, கூட்டமே இல்லை. சரி, கூட்டம் சேர்க்கலாம், கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி காசு கொடுத்து சேர்க்கலாம். காசு கொடுத்து சேர்க்குற கூட்டம் பேச்சை கவனிக்குமா? நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் பேச்சை, அந்த பேச்சை அவங்க கவனிக்கிற விதம். இது என்னென்னாங்க, இது ஒரு விஷயந்தான், திறமை தான். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ மக்களையும் தன்னுடைய பேச்சால் நிறுத்தி வைக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய சாதனைன்னு சொல்லலாம். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு போகிறாரு, 10 மணி வரைக்கும் கூட கூட்டம் கலையாமல் இருக்குது. ரிப்போர்ட்டரை கேட்டால் அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறோம், ஸ்டாலின் ஆகட்டும் யாராக இருக்கட்டும் கூட்டி வரப்பட்ட கூட்டம் தான், தானாக சேர்ந்த கூட்டம் கம்மி தான். அப்படி இருந்தும் அதை மெயின்டைன் பண்ணுறாருல, அதுக்கு ஒரு விஷயம் வேணும். இன்னொன்று, நீங்கள் மீடியாக்கள் எவ்வளோ மறைத்தாலும் அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப மோசமாக சின்ன பின்னமாகிவிடும் நம்ம நினைக்கல. இயற்கைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் வரக்கூடிய தேர்தல் திமுக ஈஸியாக ஜெயிப்பதற்கு மாப்பிள்ளை அவர்கள் மூலமாக பல காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். இவர்களை எல்லாம் இயக்கக்கூடிய டைரக்டர் மாப்பிள்ளை தான். இதில் அண்ணாமலையும் போய் சிக்கி விட்டார். அப்படிங்கும்போது நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. அண்ணாமலை என்ன யோசிக்கிறாரு? ஒன்றா பிஜேபி வரணும், இல்லைன்னா திமுக ஜெயிக்கணும். அதிமுக மட்டும் வந்துடக்கூடாது. பிஜேபி தனியாக என்ன சொல்கிறோம்? இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணியில் அதிமுக ஜெயிச்சாலும் பிஜேபி நிறையா சீட்டு ஜெயிக்கணுங்கிறத அவர் நினைப்பார். ஆனால் அதிமுக தோற்க வேண்டும் என்று தான் அவர் நினைப்பார். யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க. இதுக்கு என்னென்னா, மகாத்மா காந்தி மாதிரி, இயேசு அவர்கள் மாதிரி ஒரு கண்ணத்தை இருந்தால் மறுகண்ணத்தை காட்டுங்கிறது இன்றைக்கி இல்லை. அது அரசியல்வாதிகள் எப்படிப்பட்டவங்க தெரியும். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.